கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நேற்றுக்கு கொடுத்த கிருபை அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபைகள் புதியவைகள். அதை தான் வாசிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. நேற்றுக்கு இருந்த பலன் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நேற்றுக்கு இருந்த ஒரு புதிய வாழ்க்கை அல்ல, இன்றைக்கு அதைவிட புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறார். தேவன் நமது நம்பிக்கை. சாதாரணமான வார்த்தை அல்ல, அவர் நம்பிக்கை உரியவர், அவர் நம்ப தகுந்தவர். அந்த காரியத்தை சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். முழு பலத்தோடு கரங்களை தட்டி பாடுங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி, ஆமென். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு சொல்லுங்க. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. சொல்லுங்க. உம்மை நம்புகிற மனிதன் நான். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது சொல்லுங்க. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் நம்புகிறேன், உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறேன், நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும்
பாதைக்கு பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். சொல்லுங்க, ஆண்டவரே என் பாதைக்கு வெளிச்சம், எங்கள் ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. எங்கள் நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம். இந்த காலை நேரத்துல உம்மையே நம்புகிறோம், உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். ஆமென். உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் சொல்லுங்க, கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக இன்று கர்த்தனாக எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற வல்லமை உள்ளவர். அவர் வசனம் சுகம் கொடுக்க வல்லமை உள்ளது. சொல்லுங்க, நம்பிக்கைக்கு எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்பி வந்தே உம்மிலே எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம். நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. பாதைக்கு பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் தருகிற வசனம், என்னை ஆற்றல் மிக்கதாய் மாற்றுகிற வாக்கு இந்த காலை நேரத்துல என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். சொல்லி பாடுங்க பாப்போம். எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. கடைசியாக நம்பிக்கைக்கு எங்கள் நம்பிக்கைக்கு இதை பாடும் போதே ஒரு நம்பிக்கை வரட்டும். நம்பி வந்தே ஆமென், ஆமென். சமூகம் இன்று நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே சமூகம் உம் சமூகம். நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம். நம்புகிறே உம் வசனம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த காலை நேரத்தில் அவரை உயர்த்தி பாடுங்க பாப்போம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர், நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் கணத்திற்கு பாத்திரர். உம்மையே நாங்கள் நம்புகிறோம். இந்த கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறபடியினால்
அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புகள் நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு கண்ணீரை கண்டு தேவன் அற்புதத்தை இந்த காலை நேரத்திலே நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புத கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. உம்முடைய அன்பின் கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. உம்முடைய இரக்கத்தின் கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை இந்த காலை நேரத்தில் உம்மையே நம்பி உம்மையே பற்றி கொண்டு உறுதியான மனதுட உம்மை சேவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும். எங்களை மறவாதமல் எங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையிலே பொறித்து வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் தேவையோடு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். கதவுகள் திறக்கப்படட்டும். இதுவரை அடைபட்ட கதவுகள், இதுவரை திறக்காது என்று நினைத்த கதவுகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில திறக்கப்படுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் இவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்வாராக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வல்லமாய் தேவனுடைய மகிமை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் வீடு நிரம்பி இருக்கட்டும். ஆசீர்வாதத்தினால் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரத்தினால் இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மை படட்டும். நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேன்மை தருவீராக, உயர்த்தி காட்டுவீராக. அற்புதம் செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே சில ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபித்து நாம் தேவ சமூகத்திலே வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். முதல் காரியம், இந்த 5 மாநில தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்தில் உத்தரகாண்ட், கோவா, உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், பஞ்சாப் ஆகிய இந்த 5 மாநிலங்களும் நடக்க போகிற தேர்தலில் கர்த்தருடைய கரம் இறங்கும்படி, தேவன் குறித்த நபரை ஏற்படுத்தி தரும்படி நாம் யாவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அப்படியே வீட்டிலிருந்தே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நடக்க போகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உத்தரகாண்ட் பகுதிக்காக ஸ்தோத்திரம், கோவா பகுதிக்காக ஸ்தோத்திரம், உத்தரப்பிரதேசத்துக்காக ஸ்தோத்திரம், மணிப்பூருக்காக ஸ்தோத்திரம், பஞ்சாபுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 5 மாநிலங்களிலும் நடக்கிற தேர்தலில் உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி வருவதாக. தேவன் குறித்த நபரை ஆண்டவரை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தல் நாளில் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, எந்த வன்முறைகளும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, ஜனங்கள் சரியான நபரை தெரிந்து கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்திலே தேவன் மகிமைப்படுவீராக. இதில் வெற்றி சிறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதற்கு தேவையான ஞானம், இதற்கு தேவையான வழிநடத்துதல் எல்லாவற்றையும் தந்து இந்த தேசத்திலே நடக்கப் போகிற தேர்தலில் கர்த்தர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு, மற்ற எல்லா இடங்களுக்கும் போய்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக இந்த காலை நேரத்தில் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். தகப்பனே, ஒரு விசை கூட எங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, கல்லூரிக்கு செல்லுகிற, பள்ளிக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும்.
அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே, ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளோடு உடைய பிரசன்னம் இருக்கட்டும், வழிகாட்டுதல் உண்டாகட்டும், படிக்கிற காரியங்களிலே நல்ல ஞானத்தை கத்த தருவீராக, புரிந்து கொள்வதற்கான கிருபைகளை கத்த தருவீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் உம்மிடத்திலே கேட்க கடவென்று வேதத்திலே வாசிக்கிறோமே, உம்மிடத்திலே எங்கள் பிள்ளைகளின் ஞானத்துக்காக நாங்கள் கேட்கிறோம். ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் இப்பொழுதே ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாக்கட்டும். கோணலான வழிகளை கத்த செவைப்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பீராக. கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரே, பள்ளிக்கு போகிற பிள்ளைகள், வாகனத்திலே போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவ பாதுகாப்பு கடந்து வரட்டும். நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை தேவன் தந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் இந்த காலை நேரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும், ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் இறங்கி ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. சொல்லுங்க ஆண்டவரே, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் எப்படி நான் சொல்வேன். சொல்லுங்க முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. முழு பலத்தோடு காலை நேரத்துல மறவாமல் நினைத்தீரையா. உம்மை மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி. காலை நேரத்துல முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா.
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து தேவன் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள பிரசனம் இறங்கி வரட்டும். இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்கள் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள் கடந்து வர தேவரீர் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இந்த காலை நேரத்தில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டு வந்த பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நல்ல கவனிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாம் நாட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அல்லது அடுத்த ஸ்தானத்துக்குள் ஒரு மேன்மை நிறைந்த வாழ்க்கைக்குள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற அநேக கருத்துகளில் ஒன்று, நாம் மறந்து விட வேண்டும், நாம் மறக்க வேண்டும். எதை மறக்க வேண்டும்? கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த கசப்பின் அனுபவங்களை நாம் மறக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பின் அனுபவங்களை மறக்கும் போதுதான் இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான இனிமையான காரியத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதே போல கடந்த நாட்களில் நமக்குள் ஏற்பட்ட தோல்விகளை நாம் தொடர்ந்து நினைத்து கொண்டே இல்லாதபடி அதை மறக்கும் போதுதான் எதிர்காலத்தில் முன்னானதாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வெற்றிகளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுதான் இங்கு வாசித்தோம். பின்னானவைகளை மறந்து நம்முடைய வாழ்க்கையின் கசப்பின் அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியின் அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றத்தின் அனுபவங்கள், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நடந்த அவமானத்தினுடைய சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் நாம் மறந்து நாம் முன்னானவைகளை கடந்து போகும்போது தான், அதை நாடி தேடும்போது தான் நாம் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போக முடியும். இதற்கு வேதத்திலே ஒரு மிக சரியான உதாரணம் என்று இருக்குமானால் நீங்கள் யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக தீமைகள் நடந்தது. என்னன்னா, சொந்த சகோதரர்களே அந்த யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள். சொந்த சகோதரர்களே யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த கசப்பின் அனுபவங்கள், தோல்வியின் அனுபவங்கள், அவமானத்தின் அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் யார் என்றால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் தான். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறினதைப் போல இங்கே சகோதரர்கள் அவர்கள் முன்பதாக நின்ற போதும் அவர்கள் மேல் கசப்பு இல்லாதபடி, கோபம் இல்லாதபடி, தன் வாழ்க்கையில் பட்ட எல்லா துயரங்களையும் மறந்து, எல்லா கசப்பின் அனுபவங்களையும் மறந்து ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் வாழ்க்கைக்கு யோசேப்பு ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட யோசேப்பை தான் தேவன் உயர்த்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகள் வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் செழிப்புகள் வேண்டும் என்றால் நாம் மறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, எதை மறக்கக்கூடாது. மறக்க வேண்டியதை நாம் மறக்க வேண்டும், மறக்கக்கூடாததை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு
நாம் செய்கிற ஒரு பெரிய காரியம், ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன, ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களும் வேதனையின் அனுபவங்களும் தொடர்ந்து இருக்கின்றன என்றால், நாம் மறக்க வேண்டியதை மறக்காமல் மறக்க கூடாததை நாம் மறந்துவிட்டோம். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு மறக்க வேண்டிய கசப்புகளை மறக்க வேண்டும், மறக்க வேண்டிய கோபமான காரியங்களை மறக்க வேண்டும், மறக்க வேண்டிய உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களை நாம் மறந்து விட வேண்டும். அப்போதுதான் ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து போக முடியும். அதே போல வேதம் சில காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடந்த நாட்களில் இதை குறித்து நாம் விளக்கமாய் பார்த்தோம். எதை மறக்கக்கூடாது? ஆசீர்வாதத்துக்கு வேதம் வைத்திருக்கிற அநேக காரியங்களில் ஒன்று மறக்கக்கூடாது என்கிற அனுபவம் கூட. எதை மறக்கக்கூடாது? ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். முதல் காரியம், ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முன்னானவைகளை நாடி ஒரு வெற்றியின் பாதைக்குள் நாம் கடந்து போக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒன்று வேதம். வேதத்தை மறக்கக்கூடாது. நாம் வேதத்தை மறப்போம் என்றால், அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியை வாசித்தோம், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், நாம் சேர்த்து வைக்கிற பொருள்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்காக தான். இந்த உலகத்திலே படுகிற பாடுகள், வேலை போகிற காரியங்கள், தொழிலில் சேர்த்து வைக்கிற காரியங்கள், ஆஸ்திகளை சம்பாதிக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் எதற்காக? நமக்காகவா? இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க மறப்போம் என்றால், பெற்றோராகிய நாம் வேதத்தை மறப்போம் என்றால், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். இதை குறித்து அநேக கருத்துக்களை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இன்னும் எதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது? ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவன் வைத்த மேன்மைக்குள் நாம் கடந்து போக வேண்டும். தேவன் வைத்த ஒரு வெற்றியின் பாதைக்குள் நாம் நடக்க வேண்டும் என்றால் எதை மறக்கக்கூடாது? 2வது காரியம், 103வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 103வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபகாரங்களை மறக்கக்கூடாது. யாருடைய உபகாரங்கள்? கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கான நன்றி உணர்வுகளை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. 106வது சங்கீதம் 13வது வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 13வது வசனம், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். நல்லா யோசித்து பாருங்க. யார் இவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பார்த்தவர்கள், தேவனிடத்திலிருந்து மகத்துவங்களை பார்த்தவர்கள், தேவனிடத்திலிருந்து அதிசயங்களை பார்த்தவர்கள். இன்னும் சொல்ல போனா மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டவர்கள் இவர்கள். இவர்கள் வாழ்க்கையில செய்ததை போல எவர்கள் வாழ்க்கையும் தேவன் அதிசயம் செய்யவில்லை. வனாந்தரத்திலே வந்தபோது 40 வருடங்கள் ஒரு குறைவு இல்லாதபடி தண்ணீரை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, எதிரிகளிடத்திலிருந்தே காப்பாற்றி தேவன் அவர்களை வழி நடத்தினார். இவ்வளவு மகத்துவமாய், இவ்வளவு வல்லமையாய், இவ்வளவு அற்புதமாய் நடத்தின தேவனுடைய கிரியைகளை அவர்கள் மறந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சில நேரங்களில் யோசித்து பார்த்தால், கர்த்தர் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த உதவிகள், அவர் நமக்கு செய்த மேன்மைகளை நாம் மறந்து விட்டோம்.
ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்கு தேவை. அந்த நன்றி உள்ள இருதயத்தை வைத்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 2 உதாரணங்களை நான் காட்டி கொடுக்கிறேன். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், பாருங்க, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும், நல்ல கவனிங்க, அவன் மேலும், யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. ஆண்டவருக்கு கடுங்கோபம் உண்டது. ஏன்னா எசேக்கியா தேவனிடத்திலிருந்து அநேக உபகாரங்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனிதன். அவருடைய வாழ்க்கை நீங்கள் யோசித்து பார்த்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியாவுக்கு ஆண்டவர் துணை நின்று வெற்றி கொடுத்தார். ஒரு என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் தேடின பொழுது ஒரு பெரிய வெற்றியை எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பயங்கரமான ஒரு வியாதி வந்தபோது, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவன் வாழ்க்கையில் வந்தபோது, அந்த வியாதி வராதபடி தப்புவித்து அந்த மனிதனுக்கு 15 வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்தார். இப்படி அநேக நன்மைகளை, அநேக உதவிகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எசேக்கியா இங்க வாசிக்கிறோம், தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். தேவனுடைய கோபம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. இன்றைக்கு ஒரு காலத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் இன்றைக்கு இல்லை. காரணம் என்ன? நாம் நன்றி உள்ளவர்களாய் இல்லை. அதுதான் காரணம். இன்னைக்கு நம்முடைய மற்றவங்களை குறை சொல்லியோ, சபையை குறை சொல்லியோ, ஊழியர்களை குறை சொல்லியோ ஆக போவதல்ல. ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளுக்கு, ஆண்டவர் இதுவரை செய்த மேன்மைகளுக்கு, ஆண்டவர் இதுவரை செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் சங்கீதக்காரர் சொல்லுகிறான். அதே போல ஆண்டுடைய சமூகத்திடம் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் உபகாரங்களை, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாபால் அங்கு காரியங்களை மறந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அது நிமித்தமாக என்னானது? 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருதயம் உணர்வில்லாமல் போனது. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்குள் செத்து போனது. அவன் இருதயம் கல்லை போல மாறிற்று. இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், தேவன் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாய் இல்லாததினால் அவர்கள் வாழ்க்கையில இருதயம் எப்படி போயிடுச்சுன்னா கல்லாக மாறிடுச்சு. அதனால தான் சபையில் தேவனை துதிக்க முடிவதில்லை. காலையிலே எழும்பி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொல்ல வேண்டிய காரியம், தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தினமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். 2வது கருத்து, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் எதை மறக்கக்கூடாது? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை நாம் மறக்கக்கூடாது. 3வது கருத்து, எதை நாம் மறக்கக்கூடாது? எரேமியா 50வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். எரேமியா 50வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி, கடைசி பகுதி வாசி, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அடுத்து தொழுவத்தை, சபையை மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை மறக்கக்கூடாது? அது ரொம்ப முக்கியம். சபையை மறக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மறக்க வேண்டியதை நம்ம மறக்கவே இல்லை. கசப்பை உள்ள வச்சிருக்கிறோம், வெறுப்பை உள்ள வச்சிருக்கிறோம், காயங்களை உள்ள வச்சிருக்கிறோம், கோபங்களை உள்ள வச்சிருக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் ஆசீர்வதின்னு கேட்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த எல்லைக்கு போகணும்னா மறந்து விட வேண்டும். கோபங்களை, கசப்புகளை, வெறுப்புகளை, வைராக்கியங்களை, பகைமைகளை எல்லாவற்றையும் நாம் மறந்து விட வேண்டும். ஆனால் எதை மறக்கக்கூடாது? அதே சமயத்தில் வேதத்தை மறக்கவே கூடாது. அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. 3வது, சபையை மறக்கவே கூடாது. சபையை மட்டும் நம்ம மறந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போயிடும். ஏன்? சபையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது,
சபையில் தான் மேன்மைகள் இருக்குது, சபையில் தான் தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். எத்தனை காலங்கள் நம்ம இங்கே பார்த்தாலும், யூடியூப்பில் எத்தனை காரியங்கள் செய்திகளை கேட்டாலும், சபையில் போய் ஆராதிக்க வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. சில வசனங்களை நான் வாசிக்கலாம். 137வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 137வது சங்கீதம் 5வது வசனம். எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால், பாருங்க, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அப்ப எருசலேமை நம்ம மறக்க கூடாது. எருசலேம் சபையை மறந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து போய்விடும். சபையில தான் ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு மனிதன் சபையில வந்து ஆராதிக்கும் போது அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சபையில வந்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பங்களை கேட்டு தேவன் பதில் கொடுக்கிறார். அந்த இடத்துல விண்ணப்பங்களை கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார். சபை ரொம்ப முக்கியம். சபை கூடி வருதலை அநேகர் விட்டுவிட்டார்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எதை மறக்கக்கூடாது? சபை கூடி வருதலை மறக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன்? கர்த்தருடைய வருகை சமீபம். அந்த நாளானது சமீபித்து வருகிறதுனால், அந்த கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சபையை தேடி ஒடியாந்தணும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையிலும் சபை பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் சபை தான் பாதிக்கப்படும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் சபை தான் பாதிக்கப்படுகிறது. நம்ம பாதிக்கப்படுறோமா? இல்லவே இல்லை. வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல ஜெபிக்க மாட்டேன், அடுத்து சபைக்கு போக மாட்டேன், ஆராதனை அட்டெண்ட் பண்ண மாட்டேன். சபையில் தான் நம்ம கோபத்தை காட்டுறோமே தவிர மற்றவர்களிடத்தில் அல்ல. இது தேவன் விரும்பத்தகாத ஒரு காரியம். இந்த காலை நேரத்தில் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்றால் மூன்றாவதாக நாம் தொழுவத்தை மறக்கக்கூடாது. சபையை மறந்து விடவே கூடாது. ஒரு நாளும் சரி மறந்து விடவே கூடாது. சங்கீதம் 82 1வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களிலே 82வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எங்க எழுந்திருப்பார்னா தேவ சபையில. அப்ப தேவனை தரிசிக்கணும், தேவ சமூகத்தை தேடணும், தேவன் என்னோடு பேச வேண்டும், தேவன் எனக்காய் நியாயம் விசாரிக்க வேண்டும், தேவன் எங்கள் குடும்பத்தின் நடுவில் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். மூன்றாவது கருத்து, சபையை தொழுவத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நான்காவது கருத்து, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அப்ப யோசேப்பை மறந்து விடக்கூடாது. நான் வேகமாய் கடந்து போகிறேன். யோசேப்பை நாம் மறக்க கூடாது. யோசேப்பு என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒரு பரிசுத்தமான ஜீவியம், பக்தி வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுக்காக எதையும் இழக்க துணிகிற ஒரு அனுபவம். இதெல்லாம் யோசேப்பு என்பதற்கான ஆவிக்குரிய அர்த்தம். அதே போல இன்றைக்கு ஒரு காலத்தில் நமக்குள்ளே இருந்த பரிசுத்தம் இன்றைக்கு எங்கே? ஒரு காலத்தில் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினோமே, அது எங்கே? இன்றைக்கு அநேக யோசேப்புகள் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் யோசேப்பு தொலைந்து போய்விட்டன. இன்றைக்கு யோசேப்பை மறக்கக்கூடாது. பானபாத்திரக்காரன் யோசேப்பிடத்தில் செய்த காரியத்தை மறந்துட்டான். இத்தனைக்கு யோசேப்பு சொல்லுவான், நீ ஒருவேளை ராஜாவின் பக்கத்தில் இருக்கும்போது என்னை நினைவு கூறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவ்வளோ தூரம் சொன்னையும் அவன் மறந்து விட்டான். நம்ம வேதத்தில் வாசித்தோம். எத்தனையோ நாட்கள் செய்திகளை கேட்டோம், பரிசுத்தத்தை மறந்து விட்டோம்.
யோசேப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழுகிற அனுபவம், எதையும் தேவனுக்காக இழந்து விட்டு ஓடுகிற ஒரு அனுபவம். அவன் பாவத்தை பார்த்தோன்னே விட்டு விலகி ஓடினான். என்ன அவமானம் வந்தாலும், இது நிமித்தமாக என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும் யோசேப்பு கவலைப்படலை. தேவனுக்கு முன்பதாக உண்மையாய், தேவனுக்கு முன்பதாக நீதியாய், தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ்ந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் யார் என்ன பேசினாலும், என்ன சூழ்நிலைகள் மாறினாலும், காலங்கள் என்ன மாறினாலும், யோசேப்பை நாம் மறக்கவே கூடாது. யோசேப்பை நாம் மறந்து விட்டால் பரிசுத்தத்தை மறந்துட்டோன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைந்து போய்விடும். இந்த காலை நேரத்தில் 4 கருத்துக்களை நான் சொன்னேன். முதல் கருத்து நான் சொன்னேன், வேதத்தை மறக்கக்கூடாது. இரண்டாவது, அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. மூன்றாவது, தொழுவத்தை, சபையை ஒரு மனிதன் மறக்கக்கூடாது. நான்காவதாக, யோசேப்பை நாம் மறக்கக்கூடாது. ஐந்தாவதாக, எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எண்ணி முடியாத நாட்களாய். ஆண்டவருடைய வேதனை, தேவனை மறக்க கூடாது. அடுத்த 5வது காரியம், இன்னைக்கு நம்ம தேவனை மறக்கக்கூடாது. ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்றார், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரை மறந்துட்டோம். நிறைய நேரங்களில் மனிதனை நம்பி, மனிதனுடைய காரியங்களை நம்பி, சுய புத்தியின் மேல் சாய்ந்து, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சில பலத்தை நம்பி ஆண்டவரை நாம் மறந்து விட்டோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஒரு நாளும் மறவாதபடி நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சுப்பாங்க. ஒரு பெண் ஆபரணத்தை மறப்பாளா? ஒரு காதில் சின்ன தோடு போட்டிருந்தாலோ அதை கீழே விழுந்துட்டு அதை தேடி கண்டுபிடிக்கணும். அங்கே வேதம் சொல்லுகிறது, 10 காசில் 1 காசு தொலைஞ்சிருச்சு, தேடி கண்டுபிடித்தா. ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் தேவனை தொலைத்தது உண்டு, ஆண்டவரை மறந்து போன நாட்கள் உண்டு. அதுவும் சாதாரண எண்ணி முடியாத நாட்கள். மறந்து விட்டார்கள், ஆனால் தேடி கண்டுபிடிக்கவில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற உணர்வு இல்லை. உணர்வில்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆகவே தேவனை மறந்து விடக்கூடாது. 5 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லியிருக்கிறேன். நாம் மறக்க வேண்டும், கசப்புகளை மறக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியின் அனுபவங்களை மறக்க வேண்டும், கடந்த நாட்களில் பட்ட காயத்தின் அனுபவங்களை மறக்க வேண்டும், கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த இன்னல்கள், நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த அற்பமாக எண்ணப்பட்ட அனுபவங்கள், இவைகளை எல்லாம் நாம் மறக்க வேண்டும். ஏன்? அப்போதுதான் முன்னானவைகளை நாட முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓட முடியும். தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பந்தயத்துக்கான பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் மறக்கவும் கூடாத காரியங்கள் உண்டு. அநேக காரியங்கள் இருந்தாலும் என் ஆண்டு உள்ளத்தில் வைத்து இந்த 5 கருத்துக்களை மட்டும் சொன்னேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேறி செல்ல வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் 5 கருத்துக்களை மறக்கவே கூடாது. 1, வேதத்தை மறக்கக்கூடாது. 2, அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. 3வது, சபையை, தொழுவத்தை மறக்கவே கூடாது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அடுத்து 4வது, யோசேப்பை மறக்கக்கூடாது. பரிசுத்தத்தை மறந்துடக்கூடாது. தேவனுக்காய் பக்தி வைரத்தை காட்டின நாட்களை மறந்துடக்கூடாது. சபைக்கு ஓடி வந்தோமே, கர்த்தரை தேடுவதில் ஒரு பரிசுத்தம் இருந்ததே, கர்த்தரை ஆராதிப்பதிலே உண்மை இருந்ததே, கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையில் சாட்சி இருந்ததே, இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஆகவே யோசேப்பை மறந்து விடக்கூடாது. 5வது, தேவனை மறந்து விடக்கூடாது. கடைசியாக இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டோம். ஆண்டவரை மட்டும் விட்டுட்டு தனியாக நிற்க வச்சுட்டு நம்ம வேற எங்கேயோ போய் ஜாயின் பண்ணிட்டோம். உலகத்தோடு சம்பந்தம் கலந்துட்டோம், இருளோடு போய் சேர்ந்து விட்டோம். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இல்லாதபடி இந்த மறக்கக்கூடாத அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயணிப்போம் என்றால் நிச்சயமாய் முன்னானவைகளை, கர்த்தர் வைத்த பந்தய பொருளை, கர்த்தர் வைத்த லக்கை நிச்சயமாய் நாம் அடைய முடியும். இந்த காலை நேரத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? மறக்க வேண்டியதை மறக்கவும், மறக்கக்கூடாததை மறக்காதபடி இருக்க
எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் மறந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் வேதத்தை மறந்தால், நாங்கள் வேதத்தை மறப்போம் என்றால் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்படிப்பட்ட அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம், எங்கள் குடும்பத்தில் வேண்டாம். ஒரு நாளும் தொழுவத்தை மறக்கக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறத போல நாங்கள் விட்டு விடாதபடி இருக்க இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சபைக்கு தேடி ஓடி வந்து உம்முடைய சபையிலே நின்று ஆராதிக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. சபையிலே பிரியமுள்ளவர்களாய், சபையிலே நாட்டப்பட்டவர்களாய், சபையிலே தரித்திருக்கிறவர்களாய், ஆதி அப்போஸ்தல நாட்களில் அவர்கள் தரித்திருந்தது போல சபையிலே ஜபத்திலும் உபவாசத்திலும் வேத வசன வாசிப்பிலும் தரித்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யோசேப்பை மறந்துவிடக் கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கை தேவனை மறந்துவிடக் கூடாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கர்த்தர் எங்களை கொண்டு போவீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மறக்காத தெய்வம், நாங்கள் சில காரியங்களை மறவாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க முழு பலத்தோடு, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை சொல்லி உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவு நன்மைகளை செய்தீங்க. பலத்தை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, கிருபையாய் பாதுகாத்து கொண்டீங்க. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலத்தோடு உம்மையே உயர்த்துகிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் மறக்க வேண்டிய அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு மறக்க கூடாத காரியங்களை எப்போதும் நாங்கள் மறந்து விடாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வேதத்தை மறவாமல் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பினவுடன் ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். வேதத்தின் மேல பிரியமாய் இருக்கிற அனுபவம் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து, நீர் பாராட்டின கிருபைகளை நினைத்து, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த பெரிய காரியங்களை நினைத்து உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிற அந்த அனுபவத்தை மறக்காமல் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் தொழுவத்தை, சபையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க சபையை நான் மறந்துடக்கூடாது. உங்க சபையை அப்படியே ஜெபம் பண்ணுங்க நம்ம சபைக்காக. ஆண்டவரே எங்க சபையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆராத நேரத்தை மறந்துவிடக் கூடாது. தேவ சமூகத்தை தேடி ஜனங்களை கூடி வந்து ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. யோசேப்பை மறந்து விடாதபடி இருக்கிற அனுபவம் உண்டாகட்டும். தேவனை மறந்து விடாத இருக்கிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். இவைகளை எல்லாம் மறவாதபடி
எங்க வாழ்க்கை நினைவு கூர்ந்து எங்களுக்கு வைக்கப்பட்ட லக்கை, எங்களுக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் வெற்றியாய் ஓடி முடிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் தேவையோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கத்த செய்வீராக. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், விடுதலையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும், விடுவிக்கும் வல்லமை இறங்கி வரட்டும். தேவன் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. கத்தர் கூட இருந்து பராக்கிரமமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமூட்டும் காரியங்களை இவர்கள் வாழ்க்கையை செய்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்களில், பொல்லாத நாட்களில், கடைசி நாட்களில் எங்கள் ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய தயவுள்ள பிரசனம் இறங்கி வரட்டும். இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்ந்திருக்க கிருபை தருவீராக. இன்றைக்கு எதற்கெல்லாம் ஜெபித்தார்களோ அதிலெல்லாம் ஒரு வெற்றியை தருவீராக. ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.